வாங்க இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி, தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, பூண்டு, பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அதை அரைச்சிட்டு வந்து வாட்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஜீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா குருமா வாசமாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1,5 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கனால குருமா கெட்டியாகும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு ஏற்ற தக்காளி குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். சூடான இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.